வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தொடர் இணைப்பில் மின்தேக்கிகள் பற்றி பார்க்கலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தேக்கிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டால் அதனை தொடர் இணைப்பு என்று அழைக்கிறோம். இந்த இணைப்பில் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் ஒரே அளவு மின்னூட்டம், அதாவது Q, இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் உள்ள மின்னழுத்தம் வெவ்வேறாக இருக்கலாம். அவற்றை V1, V2, V3 என்று குறிப்பிடுகிறோம். மொத்த மின்னழுத்தம் என்பது V = V1 + V2 + V3 ஆகும். நாம் அறிந்தபடி Q = CV என்ற சமன்பாட்டிலிருந்து V = QBc1 + QBc2 + QBc3 என்று எழுதலாம். இங்கு Q என்பது அனைத்து மின்தேக்கிகளிலும் ஒன்றே என்பதால் அதை பொதுவாக எடுத்தால் V = Q × 1/C1 + 1/C2 + 1/C3 என்று கிடைக்கும். இப்போது இந்த தொடர் இணைப்பிற்கு இணையான சமன் மின்தேக்குதிறன் C எனில் V = Q/Cs என்பதால் 1/Cs 1/C1 + 1/C2 + 1/C3 என்ற முக்கியமான சமன்பாடு கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய முக்கியமான முடிவு என்னவென்றால், தொடர் இணைப்பில் பெறப்படும் சமன் மின்தேக்குதிறன் ஒவ்வொரு தனிப்பட்ட மின்தேக்கியின் தேக்குத்திறனை விட குறைவாக இருக்கும். இதுவே தொடர் இணைப்பில் மின்தேக்கிகளின் அடிப்படை விதியாகும்.